சர்வதேச புது கிருபை திருப்பணிகள் வழங்கும் விண்ணொளி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பு வாழ்த்துக்கள் கூறி மறுபடியுமாக மற்றும் ஒரு விண்ணொளி நிகழ்ச்சிக்கு உங்களை அழைக்கிறேன். எப்படி இருக்கிறீர்கள் அன்பு சகோதர சகோதரிகளே? நீங்கள் நமது நிகழ்ச்சிகளை festaudio.net எனும் இணையத்திலே ஒளி வடிவாகவும் மற்றும் மொபைல் போன்ஸ்களில் LTR.FM இணைய வானொலியிலும் ஒலி வடிவாக நீங்கள் கேட்டு பயனடையலாம். விண்ணொளி எனும் எமது அனுதின காலை சிந்தனை நிகழ்ச்சியை சனி ஞாயிறு தினங்களில் காலை 6:45க்கும் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:45க்கும் நீங்கள் பார்த்தும் கேட்டும் பயனடையலாம். வியாழக்கிழமைகளிலே மாலை 5 மணிக்கு விண்மலர், சின்னஞ்சிறு விண்மீன்கள் போன்ற அரை மணி நேர நிகழ்ச்சிகளையும் கூட பார்த்தும் கேட்டும் பயனடையலாம். ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 4 மணிக்கு நீங்கள் விண்ணோசை என்னும் எமது 1 மணி நேர ஆராதனை நேரத்திலேயும் பங்கு பற்றலாம். மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் பிற்பகல் 4 மணிக்கு ஹோலிகோட் என்னும் டிவியிலே எமது அரை மணி நேர நிகழ்ச்சி ஒன்றை பார்த்து பயனடையலாம் என்பதையும் அறியத்தர விரும்புகிறேன். அன்பு நேய சகோதர சகோதரிகளே, ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே நுழைந்திருக்கின்றோம். ஆகவே இந்த ஆண்டிலே கூட ஆண்டவர் தாமே தம்முடைய வாக்குத்தத்தங்களினாலே நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக காத்திருக்கின்றார். ஆகவே இந்த நாளிலேயும் கூட அவருடைய வாக்குத்தத்தங்களை கேட்பதற்கு முன்பதாக அவருக்கு நாம் நன்றி கூறி அவரை ஸ்தோத்தரிப்போமா? ஆம் பரம தகப்பனே, இன்றும் இதோ இந்த காலை நேரத்திலே என்னோடு இணைந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீங்கள் பெயராக அறிந்திருக்கிறீர்கள். அப்பா, அவர்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியும். ஆகவே அவர்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்லி, ஏற்ற ஆலோசனைகளை சொல்லி, ஏற்ற வாக்குத்தத்தங்களை கொடுத்து அவர்கள் இந்த நாளிலேயும் நீங்கள் உற்சாகப்படுத்த போகிற தயவுக்காய் உங்களை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். பரம தகப்பனே, ஐயா, எங்களுடைய வாழ்க்கையிலே சகலவற்றையும் அறிந்தவர் நீங்கள், சகல காரியங்களிலேயும் துணை புரிய வல்லவராயிருப்பதும் நீங்கள் தான். ஆகவே தகப்பனே, எங்களை முற்றிலுமாய் உங்களுடைய கரங்களிலே கொடுக்கிறோம். நீங்கள் தாமே பொறுப்பெடுத்து எங்களை நடத்தும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்து விட்ட தயவுக்காக நன்றி. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலேயே எல்லாவற்றையும் கேட்டு நிற்கிறோம் எங்கள் நல்ல பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும் பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தாவுமை போற்றுமே. எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாள் வரை நம்மை பாதுகாத்து போஷித்து பராமரித்து
காத்து வந்த ஒரு ஆண்டவர் நமக்கு உண்டு என்று அறியும் பொழுது எவ்வளவு ஆறுதலா இருக்கிறது அல்லவா? எவ்வளவு நம்பிக்கையோடு கூட நாம் இந்த ஆண்டுக்குள்ளே நுழையக்கூடியதா இருக்கிறது. ஆகவேதான் இன்றைக்கு கூட ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கின்றார். அந்த வாக்குத்தத்தத்தை தியானித்த வண்ணமாக நாம் இந்த நாளுக்குள் பிரவேசிப்போமா? இந்த வாக்குத்தத்தம் உபாகமம் 11ஆம் அதிகாரத்திலே காணப்படுகின்றது. 12வது வசனத்திலே அங்கே நாம் இவ்விதமாக வாசிக்கின்றோம். அதாவது இங்கே தேவன் தாமே தம்முடைய மக்களை பார்த்து இவ்விதமாக கூறுகிறார், அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அந்த தேசத்தின் மேல் வைக்கப்பட்டிருக்கும். இன்னும் ஒரு முறை வாசிக்கின்றேன். உபாகமம் 11:12, அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அந்த தேசத்தின் மேல் வைக்கப்பட்டிருக்கும். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இந்த வாக்குத்தத்தமானது அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தமாக காணப்படலாம். அதாவது அவர்கள் போய் வாழக்கூடிய அந்த தேசத்திலே அவர்களுக்கு எந்த குறையும் வராதபடிக்கு அவர்கள் தேவன் தாமே அவர்களை பார்த்து கொள்வதாக அங்கே வாக்கு கொடுக்கின்றார். ஆனால் இந்த வாக்கு தத்துவத்தை இன்று நாமும் நமக்குரியதாக எடுத்துக்கொள்ள முடியும். ஏனென்றால் இந்த விதமான வாக்கு தத்தங்கள் அன்று ஒரு உதாரணமாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதாவது எதிர்காலத்திலே வரக்கூடிய சமுதாயத்துக்கும் மக்களுக்கும் அன்று சொல்லப்பட்ட அதே வாக்கு தத்தங்கள் உரியதாக மாற முடியும் என்பதை தேவன் அறிந்திருந்தார். ஆகவே அவர் வேத வாக்கியத்திலே வேத வசனங்களிலே சொல்லி இருக்கின்ற ஒவ்வொரு காரியங்களுமே எதிர்காலத்திலே வாழுகின்ற நமக்கெல்லாம் கூட அது ஏற்றதும் பொருத்தமானதுமாக காணப்படும். ஆகவே பாருங்கள், இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு வரைக்கும் கடவுளுடைய கண்கள் நாம் வாழுகின்ற அந்த தேசத்தின் மேலே வைத்திருக்கப்பட முடியும். அதாவது நீங்கள் எங்கே வாழ்ந்திருந்தாலும் சரி, அந்த தேசத்தின் மீது நம்முடைய தேவனுடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இதில் ஒரே ஒரு சிறிய பிரச்சனை இருக்கிறது. என்னவென்று சொன்னால், அப்படியானால் அந்த தேசங்களிலே வாழுகின்ற மக்களுக்கு ஒரு குறையும் வராதா? அவர்களுக்கு எந்த சேதமும் வராதா? எந்த ஆபத்தும் வராதா என்றெல்லாம் நாம் கேட்கலாம். உண்மைதான். இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இது அவரை நம்புகிறவர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு வாக்குத்தத்தமாய் காணப்படுகின்றது. யாரெல்லாம் அவரை தங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக, தெய்வமாக, இரட்சகராக, மீட்பராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கென்று கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. ஆகினாலே தான் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று உங்களுடைய வாழ்க்கையிலேயும் கூட இந்த வாக்குத்தத்தம் மிகவும் தத்ரூபமாக, மிகவும் உண்மையாக காணப்பட முடியும். எப்பொழுது தெரியுமா? ஆம், நீங்கள் அந்த தேவனை, அந்த ஆண்டவராகிய இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவரை நம்பி அவருடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் மதிப்பு கொடுத்து, ஆம், அவர் சொன்னபடியே செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது இந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையிலையும் செயல்பட முடியும். உங்களுக்கும் மிகவும் உண்மையுள்ளதாக, அர்த்தமுள்ளதாக காணப்பட முடியும். ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஆண்டுக்குள்ளே நுழைந்திருக்கின்ற பொழுது, ஐயோ, இந்த ஆண்டு எப்படி இருக்க போகிறதோ தெரியவில்லை, இந்த ஆண்டிலே என்னவெல்லாம் நடக்க போகிறதோ நான் அறியேன் என்று சொல்லி ஒருவேளை போராட்டத்தோடு கூட, கவலையோடு கூட, சோர்வோடு கூட காணப்படுகின்றீர்களா? இதோ இந்த வாக்குத்தத்தத்தை மறுபடியுமாக நாம் பார்ப்போம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அந்த தேசத்தின் மேலே வைக்கப்பட்டிருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகளே, தேசம் என்றால் யார்? ஆம், அது நாம் தான், இல்லையா? நம் மூலமாகத்தான் ஒரு தேசம் உருவாக்கப்படுகின்றது. இன்றைக்கு தேவன் நம் ஒவ்வொருவர் மீதும் அக்கறை உள்ளவராயிருக்கிறார், கரிசனை உள்ளவராயிருக்கிறார். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு நாம் ஒவ்வொருவருக்காகவும் தன்னுடைய ஜீவனை கொடுத்த பொழுது, நாம் ஒவ்வொருவருக்காகவும் அவர் பாவ விமோசனம் செய்த பொழுது, பாவ பரிகாரம் செலுத்திய பொழுது, நாம் ஒவ்வொருவர் மீதும் எவ்வளவு கரிசனையாயிருக்கிறார், நம் ஒவ்வொருவருடைய நல் வாழ்க்கையிலையும் அவர் எவ்வளவாய் அங்கே வாஞ்சியுள்ளவராயிருக்கிறார் என்பதை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் அல்லவா?
ஆகினாலே அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தை நீங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொள்ள முடியும். அதாவது நீங்கள் சொல்ல முடியும், ஆம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு வரைக்கும் எப்பொழுதும் என் ஆண்டவருடைய கண்கள் என் மீது வைக்கப்பட்டிருக்கும் என்று நீங்கள் தைரியமாக சொல்லலாம். அருமையான சகோதர சகோதரிகளே, ஏன் தெரியுமா? ஆம், அப்படி சொல்லும் பொழுது நீங்கள் அவரை எவ்வளவு தூரம் விசுவாசிக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அல்லவா? இந்த ஆண்டை குறித்து நீங்கள் ஒரு நல்ல நோக்கத்தோடு கூட முன்னோக்கி போக முடியும். இந்த ஆண்டை குறித்து நீங்கள் எதிர்மாறாக எதையுமே சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இந்த ஆண்டிலே உங்களை நடத்த போவது உங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே அவரை நம்பிக்கொண்டு அவருக்கு உங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து முன்னோக்கி செல்வீர்களா? ஆம், நிச்சயமாக வாக்கு கொடுத்தவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். மனுக்குலம் யாவும் தேவாவும் அன்பினை உணர்ந்தே சிலுவையின் தியாகத்தை கண்டு ஓயா துதி பாடுதே. எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சிலுவை மரத்திலே நமக்கான சகலவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அதாவது நாம் கடவுளிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு என்னவெல்லாம் தடையாயிருக்கிறதோ அந்த தடைகளை நிவர்த்தி செய்ய என்ன செய்யப்பட வேண்டுமோ அதை அவர் தாமே நமக்காக செய்து முடித்திருக்கிறார். ஏனென்றால் அதை மனுஷனால் செய்ய முடியாது. அதாவது கடவுளிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்மால் எதையுமே செய்ய முடியாது. ஆகவே அவர்தாமே அதற்கான வழிகளை நமக்கு திறந்து கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூடாக நாம் கடவுளை நாடி போகும் பொழுது அவரிடமிருந்து நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று பார்க்கிறோம். ஆகவே தான் இந்த ஆண்டிலே நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும், நாம் நன்றாக வாழ்ந்திருக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டு. ஆகவே அந்த நம்பிக்கையோடு அவரை நோக்கி பார்ப்போமா? ஆம், எங்கள் பரலோக தகப்பனே, அப்பா, இதோடு என்னோடு இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு அடியார்களையும் நீங்கள் பெயர் பெயராக அறிந்திருப்பதற்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏனென்றால் தகப்பனே, நாங்கள் யாருமே உங்களுக்கு மறைவாய் இல்லை என்கிற அந்த நம்பிக்கை எங்களை எவ்வளவாய் பலப்படுத்துகின்றது. அதாவது தகப்பனே, எங்கள் எல்லாரையும் நீங்கள் நிபந்தனை இல்லாமல் நேசிக்கிற ஒரு ஆண்டவர் என்று நாங்கள் உணரும் பொழுது எவ்வளவு உற்சாகமாக இருக்கிறது ஐயா. ஏனென்றால் நாங்கள் யாவருமே ஆண்டவரே உங்களை நம்பி உங்களிடத்திலே வரலாம் அப்பா. குறிப்பாக இந்த ஆண்டிலே எங்களுக்கு எல்லாம் சிறப்பாய் காணப்படும், நாங்கள் செழிப்பாய் இருப்போம், நாங்கள் வெற்றியோடு கூட வாழ்ந்திருப்போம், எங்களுடைய தேவையெல்லாம் சந்திக்கப்படும், எங்களுடைய சுகம் பலன் எல்லாவற்றுக்கும் அவர் போதுமானவராய் இருக்கின்றார் என்று சொல்லி இப்படி நாங்கள் உங்களை நம்பி இருக்கும் பொழுது, ஆம் தகப்பனே ஐயா, நிச்சயமாக அவ்விதமே அவைகள் எங்களுக்கு அமையப்போகிறபடியால் நாங்கள் உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். ஏனென்றால் என்னத்துக்காகவெல்லாம் நாங்கள் உங்களை நம்பி இருக்கிறோமோ அந்த காரியங்களில் எல்லாம் நீங்கள் எங்களுக்கு உண்மையுள்ள ஒரு ஆண்டவராய் இருக்க விரும்புகிறீர்களப்பா. ஆகினாலே தகப்பனே, இதோ இந்த அடியார்கள் யாவரையும் உங்களுடைய கரங்களிலே நம்பிக்கையோடு கூட ஒப்பு கொடுத்து விட்டேன். நீங்கள் பொறுப்படுத்த விட்டீர்கள், ஆசீர்வதிக்க போகிறீர்கள். இந்த ஆண்டை, இந்த வருஷத்தை ஆண்டவா ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக நீங்கள் மாற்றி கொடுக்க போவதற்காய் உங்களை ஸ்தோத்தரித்து எல்லாவற்றையும் உங்களுடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து எங்களுடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலேயே எல்லாவற்றையும் கேட்டு நிற்கிறோம் எங்கள் நல்ல பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பு சகோதர சகோதரிகளை, மீண்டும் நாளைய தினம் மற்றும் ஒரு விண்ணொளி நிகழ்ச்சியிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கும் வரையில் உங்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நிறைவோடு கூட கூறிக்கொண்டு நன்றியோடு கூட உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு சகோதரன் சாம் போல். வணக்கம் நேயர்களே.